அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்வாரின் சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். 2026 நல்ல வருஷம் அமையட்டும். நம்ம இந்த வருஷம் போன வருஷம் வெளியான படங்களோட டாப் 10 படங்களை இப்போ பண்ணலான் இருக்கோம். அதோட வரிசைகள் பார்க்கலாம். இது வரிசை அடிப்படையில் இல்லை, அதாவது படங்கள் ரிலீஸ் ஆன மாதங்கள் அடிப்படையில். ஏன்னா 2025 கிட்டத்தட்ட 280 படங்களுக்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகி பரவாயில்லாமல் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றதுக்கு. குறிப்பிட்ட விஷயம் சிறிய பட்ஜெட் படங்களும் பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டுச்சு. பல படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலைன்னாலும் ஓரளவுக்கு நல்ல வருஷமாகவே அமைஞ்சது 2025. 2026 நல்ல வருஷமாக தான் அமைய போகுதுன்றதுக்கு அறிமுகமாக இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களோட படத்தோட அந்த ஒரு அறிவிப்பு இன்னைக்கு உலக நாயகன் அவர்களே வெளியிட்டிருக்காங்க. அதாவது 3ஆம் தேதி ஜனவரி 2025 இது ரெக்கார்ட் பண்ணுறப்போ அது என்னன்னா, தலைவர் 173 அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தை ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் மூவிஸ்க்காக கமலஹாசன் அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பொங்கல் 2027 ரிலீஸாக வரும்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ ஷூட்டிங் விரைவில் ஸ்டார்ட் ஆகும். சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் படத்தை இயக்க போகிறாருன்னு அறிவிப்பு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி பெரிய பட்ஜெட் படங்களும் இப்போ அறிவிப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த வருஷமும் பொங்கலுக்கு 2 பெரிய படங்கள் வரப்போகுது. பராசக்தியும் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் பராசக்தியும் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் ஜனநாயகன் 2 படமும் பெரிய படங்கள் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 படங்களுக்கும் புக்கிங் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ நான் பண்ணுறேன். ஸோ இந்த 2 படங்களும் வெற்றி பெறணும். அப்போ தான் தமிழ் சினிமா நல்ல ஒரு ஆரோக்கியமான லெவலில் இருக்கும். எல்லா ஒரு நடிகர் படங்களையும் பாருங்கள், ஒரு விருப்பமான நடிகர் படங்களையும் பாருங்கள். ஸோ இதில் நல்ல படங்களை கொண்டாடுங்க. ஸோ இந்த மாதிரி படங்களில் நல்ல படங்கள் நம்ம ரசிக்க ஆரம்பித்தா தான் நல்ல படங்களும் தமிழில் வரும். ஸோ இந்த அளவில் இந்த வருஷம் நல்லபடியாக அமையட்டும். ஸோ இப்போ நம்ம போன வருஷம் வந்த படங்கள் டாப் 10 படங்களை பார்க்கலாம். இதில் சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் படங்களும் இருக்கும். சில பெரிய நடிகர் படங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். இது என்னோடய புரிதல் அடிப்படையில் நான் தயாரிச்சிருக்க லிஸ்ட்டு தான். ஸோ இதில் மற்ற படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ என்ன கவர்ந்தது அளவில் வெகுஜன மக்களுக்கு மிக நெருக்கமான அளவில் இந்த படங்களில் குறிப்பிட்ட ஒரு சில 10 படங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ அடுத்து மலையாளம் டாப் 10 படங்களும் நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த படங்கள் உங்களுக்கு ஒத்து போனாலும் போகலாம். இதில் இல்லாத பல படங்கள் உங்களுக்கு ஒத்து வரலாம். அது என்னென்னு கமெண்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படங்கள் ரிவ்யூ நான் பண்ணியிருக்கேன். அது முடிஞ்ச டாப் 10 லிஸ்ட்லேயும் நான் போடுறேன், தனி பிளே லிஸ்ட்டாக. ஸோ பார்த்துட்டு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பொங்கல் படங்கள் மிகவும் பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூக்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். வாங்க டாப் 10 மூவிஸ் 2025க்கு போகலாம். நமக்கு இந்த படங்கள் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வருஷங்கள் ரிலீஸ் அடிப்படையில் 2025 மாத ரிலீஸ் அடிப்படையில் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த அடிப்படையில் உள்ளது தான். ஸோ எந்த படங்களும் மற்ற படங்களும் நல்ல படங்கள் தான், அதுக்கு எதுக்கும் குறை சொல்கிறேன். இது டிஸ்க்ளைமர் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ என்னோடய புரிதல் அடிப்படையில் ஒரு 10 படங்கள் தேர்ந்தெடுத்துருக்கேன். இது ஓடிடிலையும் இப்போ அவைலபிளாக இருக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. பார்த்துட்டும் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நம்மளோட கமெண்ட்ஸில். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். இதில் முதல் படமாக நம்ம ஜனவரியில் ரிலீஸ் ஆகி பட்டய கலப்படம் படம் தான் மதகஜ ராஜா. 10 வருஷம் கேப்பில் வந்தாலும் சுந்தர் சி அவர்களோட காமெடி என்றைக்கும் சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய வசூலை குமிச்ச படம் மதகஜ ராஜா. ஜனவரி ரிலீஸ் ஆச்சு. சந்தானம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இம்பேக்ட் கொடுத்து படத்தில் நல்ல காமெடி நல்லா இடம்பெற்றுச்சு. ஸோ இந்த படம் தான் நம்ம லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு சிறப்பான வரவேற்பு கிடைச்சிது. அடுத்தது நம்ம 2வது பார்க்க போகிற படம் டிராகன். இந்த படம் 100 கோடி வசூலித்த படம். இந்த வருஷத்தில் முதல் 100 கோடின்னு சொல்லலாம். 2025 போன வருஷத்தோட முதல் 100 கோடின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல ஒரு மெசேஜை மைல்டாக சொல்கிற அளவுக்கு சிறப்பாகவே இருந்தது. மிஷ்கின் அவர்கள் நடிப்பு மிகவும் கவனிக்கத்தக்க அளவில் இந்த படத்தில் கவனம் ஈர்த்துச்சு. அது இல்லாமல் யூடியூபர் அர்ஷத் கான் குட்டி டிராகன் அப்படின்ற ரோலில் சிறப்பாகவே நடிச்சிருந்தார். சிறந்த காமெடிக்கு நல்ல ஸ்கோப் உள்ள படம், அவரும் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ ஹீரோவுக்கும் நல்ல ஒரு சிறந்த படமாக அமைஞ்சுது. இந்த வருஷம் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் 2 படம் 100 கோடி அடிச்சுது. ஸோ ப்ராமிசிங் நடிகரை வளர்ந்துட்டு வர நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் புது காம்பினேஷனில் சிம்ரன் அவர்களும் சசிகுமார் அவர்களும்னு சொல்லும்போதே படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது.
ஒரு இலங்கை தமிழரா வந்து நல்ல கேரக்டரில் வந்து சசிகுமார் சேர்ந்த நடிப்பு கொடுத்துருந்தாரு. படம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக ஃபீல் குட் மூவியாக போச்சு. எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஓரளவுக்கு நல்ல வசூலை குமிச்சு வேர்ட் வந்து நல்லாவே இருந்த படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. நான் பார்த்த படங்களில் சிறந்த படங்களில் இந்த படமும் ஒன்று. 4வது இடத்துல டிஎன்ஏ. சின்ன பட்ஜெட் படம் தான். ஒரு அதர்வா அவர்கள் நடிப்பில் நான் ஒரு கம்பேக் அமையும்னு எதிர்பார்க்கப்பட்ட படம். ஒரு சிறப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சு சிறப்பாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்பு குறையாமல் சிறப்பாகவே கொண்டு போயிருந்தாங்க. லோ பட்ஜெட்டில் கிடைச்ச பட்ஜெட்டில் நம்மளை சிடிஹெச் த்ரில்லராக கொண்டு வந்த படம் டிஎன்ஏ. இந்த படத்தில் குழந்தை திருட்டை வந்து மையமாக வச்சு எடுத்த படம். ஒரு கை குழந்தை வந்து பிறந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே ஒரு 10-15 நாள்லேயே காணாமல் போன குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பரபரப்பாக எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் கொண்டு போன இயக்குனருக்கு மொத்த குழுவும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஆச்சரியமான படம் இது. சிறந்த படங்களில் ஒன்று. அடுத்ததாக நம்ம 5வதாக பார்க்க போகிற படம் வந்து 3 பிஹெச்கே. ஒரு எப்போவுமே ஒரு இது சொல்லுவாங்க, மிடில் கிளாஸில் அதாவது வெகுஜன மக்களுக்கும் பொதுவான மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற படங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் அது மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்த படங்களில் ஒன்று தான் 3 பிஹெச்கே. எதுக்குன்னா ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு வாங்கணும். அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு தனி வீடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு வாடகைக்கு இல்லாமல் தனியாக ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும், நம்ம நினச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அதை வந்து திரையில் கொண்டு வந்ததில் ஏற்கனவே பாதி வெற்றி பெற்றுட்டாரு. ஸோ இந்த படமும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று வேடம் பெற்று ஒரு சின்ன பட்ஜெட் படம்னாலும் நல்ல வரவேற்பை பெற்று ஒரு நல்ல படம் அமைஞ்சது. சரத்குமார் அவர்கள் நடிக்கிற படங்களே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அளவில் அவர் கேரக்டரும் சிறப்பாக பண்ணியிருந்தார் 3 பிஹெச்கே. நம்மளோட சிறந்த படங்கள்ல ஒன்றா இந்த படம் 2025 என்ன கவர்ந்த படங்கள்ல ஒன்று. அடுத்ததாக வெறும் 75 கோடி பட்ஜெட்டில் 6வது இடத்துல இருக்க படம் அந்த படம் தான் மாயாக்கூத்து. இந்த படம் வந்து ரொம்பவும் வந்து விளம்பரம் இல்லாமல் வந்த படம். நல்ல ஒரு தரமான படம் இது. ஓடிடியில் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல். ஒரு சின்ன ஒரு 1.5 மணி நேரத்தில் படத்தை முடிச்சிருவாங்க. நல்ல விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே. ஒரு சின்ன ஒரு நாவல் படித்த விறுவிறுப்பான ராஜேஷ்குமார் அவர்கள் நாவல் படித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கதைகளும் சிறப்பாகவே கொண்டு போயிருந்தாங்க. மொத்த டீமுக்கும் பாராட்டுகள். மாயாக்கூத்து அது நம்ம 6வது இடத்த பிடிச்ச படம். அடுத்ததாக ஒரு 7வது இடத்துல மாரிசன். ஒரு மலையாள படங்களை சொல்லுவாங்க, ஒரு சின்ன நாட்டை எடுத்துகிட்டு விறுவிறுப்பு குறையாமல் கொண்டு போவாங்கன்னா, அதுக்கு ஈக்குவலாக மலையாள படங்களுக்கு ஈக்குவலாக வந்த படம் தான் மாரிசன். இந்த படம் மலையாளத்தில் வந்திருந்தா கண்டிப்பாக கொண்டாடி இருப்பாங்க. தமிழில் அந்தளவுக்கு பெரிய அளவில் கொண்டாடப்படலைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாத வரவேற்பை பெற்ற படம். இப்பயும் நல்லா விறுவிறுப்பு குறைவில்லாத படம். ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிறப்பாகவே கொண்டு போயிருந்திருப்பாங்க. வடிவேலு அவர்களும் பகத் பாசில் அவர்களும் நடிப்பில் போட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க மாமன்னன் படத்துக்கு அப்புறம். இந்த படத்துலையும் ஒரு சிறந்த படம் இது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த படம் வந்து நமக்கு 7வது இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து வரிசை அடிப்படையில் இல்லை, மாதங்கள் அடிப்படை தான். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்கன்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்க்க போகிற படம் 8வது இடத்துல டியூடு. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஒரு தலைமையான விமர்சனங்கள்லாம் வந்தது ரிலீஸ்க்கு முன்னாடி. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு கூடவே எல்ஐசின்னு ஒரு படம் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிச்சு 2 படமும் ஒரே நடிகர் 2 படங்கள் வந்தால் 2 படத்தில் ஏதோ ஒன்று ஓடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் கான்ட்ரவர்சியில் நடந்து கடைசியில் எல்ஐசி பின்வாங்கி அதுக்கப்புறம் டியூட் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஓரளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் 2வது 100 கோடி பட்ஜெட் படம். ஒரே வருஷத்தில் 2 100 கோடி படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த படம். இந்த படத்தில் சரத்குமார் அவர்கள் நடிப்பு வழக்கம் போல சிறப்பாகவே பேசப்பட்டது. ஒரு நடிகர் படங்கள் சிறப்பாக இருக்கும் போது சொன்னேன். இந்த படமும் ஒரு நடிப்புக்காக நல்லா பேசப்படுது. பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் சிறந்த ப்ராமிசிங் நடிகராக வந்து இந்த படத்தில் சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஓரளவுக்கு விறுவிறுப்பான படம் தான் இது. அடுத்ததாக 9வது இடத்துல பைசன். இந்த வருஷத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஜானரில் வந்த படங்களில் ஒன்று. நம்ம வந்து தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டு கபடி ஏசியா கேம்ஸில் வந்து பெரிய அளவில் கவனம் எடுத்த ஒரு கபடி விளையாட்டை மையமாக வச்சு வந்த படம் பைசன். உண்மையான சம்பவத்தை வச்சு எடுத்த படம். மன்னத்தி கணேசன் சொல்லி அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் படமாக எடுத்து கொஞ்சம் அதோட சில சித்தரிப்புகளையும் சேர்த்து ஒரு கதையாக கொடுத்து மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை ஒரு நல்ல படமாக ஒரு ஃபீல் குட் படமாக ப்ராமிசிங் படமாக கொடுத்துருந்தாரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்பாகவே போகுது. இந்த படத்தில் துருவ விக்ரம் நல்ல ப்ராமிசிங்கான நடிகராக தெரிகிறாரு. அவருக்கு இந்த படம் நல்ல படமாக அமைஞ்சுது. பல விருதுகளுக்கு தகுதியான படம் பைசன். தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய படம். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக இருந்தாலும் அது ஒரு கிராமத்தை அடிப்படையாக வச்சு பசுபதி அவர்கள் நடிப்பும் நல்ல கவனம் ஏற்றுச்சு. குறிப்பாக வந்து அறிவு முதல் ஏற்கனவே போன ரிவ்யூவில் சொல்லியிருக்கோம், நூல்ஸ் படத்துலேயே கவனம் ஏற்றார் அவர். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ இந்த பைசன் படம் நம்மளை நல்லபடியாக கவனம் வைத்து இப்போ வருஷ கடைசியில் வந்த படங்களில் சிறந்த படங்களில் ஒன்றா நம்ம பார்க்கப்படுது 2025. 10வது வந்து லேட்டஸ்ட்டாக வந்தாலும் சிறப்பான படமாக வந்த படம் தான் சிறை. இந்த வருடத்தோட பிளாக் பஸ்டர் படம்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு தகுதியான படம் சிறை. பல விருதுகளுக்கு தகுதியான படம். இந்த படத்தோட கதையை வந்து டானாகாரன் தமிழ் அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. அவர் வந்து ஒரு போலீஸ் ஃபீல்டில் இருந்ததால் அதுக்கு உண்மைக்கு மிக நெருக்கமாக எடுத்திருந்தார், கதையை எழுதியிருந்தார். இந்த படத்துக்கு
மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்று இந்த வருஷத்தில் கொண்டாடக்கூடிய படங்களாக அமைஞ்சிருக்கு. விறுவிறுப்பான படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு சிறை. விக்ரம் பிரபு அவர்களுக்கு டானாகாரன் படத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக்கான அமைஞ்ச படம் ஈர்க்கப்பட்டு டானாகாரன், அதுக்கு அடுத்தது சிறைன்னு நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு வராரு. அவருக்கு நல்ல ஒரு பிரேக் கொடுத்த படம்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து வெற்றிமாறனோட அசிஸ்டண்ட்டு. இந்த படத்தில் முதல் படம்னே தெரியக்கூடாத அளவுக்கு நல்ல ஒரு முத்திரை பதிச்சிருக்காரு இயக்குனர். அறிமுக இயக்குனர் தெரியாத அளவுக்கு சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு உள்ள படத்தை வந்து சிறப்பான திரைக்கதை, நல்ல நடிகர்கள் கேஸ்டிங் வச்சு சிறப்பான படமாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல படம்ன்றதை தாண்டி வேற லெவல் படம்ன்ற அளவுக்கு மலையாள படங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு போலீஸ் பேஸ்டு ஸ்டோரி. நம்மளாலையும் சிறந்த மலையாள படங்களுக்கு இணைய தமிழில் சமீபத்தில் தர முடியும்னு நிரூபித்த படம். ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட பிளாக் பஸ்டர்னு சொல்லி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதான் என்னோட அடிப்படையில் புரிதல் 10 படங்கள். ஸோ இந்த படத்தில் எது பார்த்துருந்தீங்கன்னு சொல்லுங்கள். இது இல்லாமல் பல படங்களும் கவனம் ஏற்றுச்சு. பறந்து போ, அப்புறம் குடும்பஸ்தன், இந்த மாதிரி படங்களும் மீடியம் பட்ஜெட்டில் வந்து சிறப்பான படங்களும் கவனம் ஏற்றுச்சு. ஸ்பெஷல் மென்ஷனுக்கு தகுதியான படங்கள். இன்னும் பல படங்கள் நல்லா தான் இருந்துச்சு. கூலி படங்கள் கூட நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் படம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வசூலித்து ஒரு வெகுஜன மக்களை கவர்ந்த படம். நானும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரொம்ப ரசித்த படம் அது. ஸோ அந்த படங்களும் ஸ்பெஷல் மென்ஷன் வரிசையில் வைக்கலாம். தக் லைஃப் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. அப்புறம் இந்தியன் சீக்கிரம் அந்த படமும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு பெரிய அளவில் ரீச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் 2025 ஓவராலாக பார்த்தா சின்ன பட்ஜெட் படங்களும் கவனம் ஈர்க்கிற அளவில் மலையாள படங்கள் மாதிரி தமிழ் படமும் நல்ல ஒரு மீடியம் பட்ஜெட் படங்களை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் பெரிய பட்ஜெட் படங்களும் ரிலீஸ் ஆகுது. அந்த படங்களை வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ எல்லா படங்களையும் கொண்டாடுங்க. ஸோ எல்லா படங்களையும் ரசிங்க. விறுவிறுப்பான படங்கள், நல்ல தரமான படங்கள் லைனப்பில் இருக்குது 2026. ஸோ இப்போ பொங்கல் வரப்போகுது. அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் எல்லாருக்கும். ஸோ 2 பெரிய நடிகர்கள் படம், பெரிய ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. ஜனநாயகன், பராசக்தி. ஸோ அந்த படங்களை பாருங்கள். எல்லாம் அதுக்கு தயாராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். புக்கிங் ஓப்பன் ஆகும்போது நானும் ஆவலோட இருக்கேன் அந்த படங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அந்த படத்தோட ரிவ்யூ கூடிய ஒரு படத்தை பார்த்துட்டு போடுறேன். நீங்களும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டாப் 10 மூவிஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக மலையாள படங்கள் எனக்கு கவர்ந்த டாப் 10 படங்கள் என்னென்னு நான் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஏன்னா இப்போ வந்து எல்லா ரசிகர்களும் எல்லா படங்களும் பார்க்கக்கூடிய அளவில் பேன் இண்டியா படம் ஆயிடுச்சு. ஓடிடிலையும் எல்லா படங்களும் தமிழ் டப்பிங்கிடையே வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக மலையாள படங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பாக இப்போ சமீபத்தில் மம்முக்கா அவர்கள் அவரோட 75 ஏஜில் கூட நல்ல சிறப்பான படம் களம் காவல்னு ஒரு படத்தை ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணி தமிழ்லேயும் நல்ல ஒரு சப்டைட்டிலோடவே இங்கிலீஷ் சப்டைட்டிலோடவே ரிலீஸ் ஆகிருக்கு. அது கூடிய ஒரு தமிழ் டப்பிங்கோட ஓடிடிலையும் வரும். இந்த மாதிரி மலையாள படங்களும் தமிழில் கவனம் இருக்குது. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, அப்புறம் நிறைய படங்கள் மலையாள படங்கள் தமிழ் டப் ஆகுது. ஓடிடியில் ரொம்ப கவனம் இருக்குது. ஸோ அதனால் 10 டாப் 10 மூவிஸ் மலையாளம் சிறந்த 2025 படங்களும் கூடிய ஒரு போடுறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர் 2026 டு ஆல். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.